கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள் என்று உங்களால் எடுத்துக்காட்ட முடியவில்லை. இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பத்தி நீங்க பேச முடியவில்லை. இந்த நாட்டு வளர்ச்சியை பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வளர்ச்சிக்கான பட்டியலில் உங்களால் எதுவும் எடுத்துக்காட்ட முடியவில்லை. நீங்க பேசுவது எல்லாமே இந்து முஸ்லிம், இந்து முஸ்லிம், இந்து முஸ்லிம். எதற்காக 400 சீட் என்றால், இந்த நாட்டில் இன்னொரு கலவரத்தை தூண்டுவோம், இன்னொரு மசூதி இடித்து இன்னொரு கோவிலை கட்ட போகிறோம், அதற்காக நீங்க ஓட்டு போடுங்க. मोदी जी को 300 सीट आप लोगों ने दिया, मोदी जी ने राम मंदिर बनाया कि नहीं बनाया? நீங்க 300 சீட்டு எங்களுக்கு போன முறை கொடுத்தீர்கள், இதெல்லாம் செய்து விட்டோம். இப்ப 400 சீட் கொடுங்கள். அதாவது இந்த நாடு முழுவதும் மோடிஜி கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை பார்ப்பார், மோடிஜி இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார் என்று கூறியிருக்கிறார். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சிக்காக விலை போய்விட்டதா என்கிற இந்த கேள்வியை தொடர்ந்து நாங்க எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதே பட்டியலில் இன்னைக்கு நான் ஒரு நபரை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் செய்ய பார்க்கிறேன். அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வ சர்மா. இந்த நபருடைய படத்தை பாருங்கள். தொடர்ந்து இந்த நபருடைய படத்தை நீங்க பார்த்துக்கோங்க. எந்த அளவில் இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற கம்யூனல் ஆங்கிளை திணித்து, எந்த அளவில் இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழவே கூடாது என்று கூறக்கூடிய இந்த நபர் மீது ஏன் ஒரு முறை கூட தேர்தல் ஆணையம் ஆக்ஷன் எடுக்கவில்லை? எதற்காக தேர்தல் ஆணையம் இந்த நபரை விட்டு வைத்திருக்கிறது? இவரை மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ நபர்கள், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியோடைய எத்தனையோ வீடியோக்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். எந்த அளவில் இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் கண்மூடித்தனமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு பணிபுரிந்து அவர்களுக்கு அடங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நபர் கூறிய வார்த்தை மட்டும் நீங்க கேட்டீர்கள்னா, இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு மட்டும்தான், இந்த நாட்டில இருந்து வெளியேற இருக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, எப்படி பாபரி மஸ்ஜிதை நாங்க இடித்தோமோ அதே போன்று இன்னும் 2 இடங்கள் இருக்கிறது, அந்த 2 மசூதிகளையும் இடித்து நாங்க கோவிலை கட்டுவோம், அதற்காக நீங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நான் இன்னைக்கு ஸ்டுடியோவில் கிடையாது, இன்னும் 2-3 நாட்களுக்கு நான் ஸ்டுடியோவில் இருக்க மாட்டேன். டெல்லியில இருக்கிறேன் ஒரு தேர்தல் பணிக்காக. இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான கேள்வியை உங்களுக்கு முன்னாடி, இது போன்ற நபர்களுக்கு ஒரு சில அறிகுறியை கொடுக்கலாம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த புஸ்தகத்தில் முதல் வார்த்தையை நீங்க பார்த்தீர்கள்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் யாராக இருந்தாலும் இந்த நாட்டு குடிமகன்கள். இது ஹிந்து நாடு கிடையாது, இது ஒரு செக்யூலர் நாடு. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த அளவில் கண்மூடித்தனமாக இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ் த கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் டு மேக் முல்லாஸ், அதாவது இந்த நாட்டில் முல்லாக்களை உருவாக்குவதில் அரசாங்கம் தான் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். So I ordered them to immediately put stop to these business dukans of mullahs producing madrasas. நான் உடனடியாக இது போன்ற முல்லாக்களை உருவாக்கக்கூடிய கடைகளை மூட கூறினேன், அதாவது மதர்சாக்களை மூட கூறினேன். An official said, sir, there will be a huge issue. ஒரு அரசு அதிகாரி, அப்படியெல்லாம் நீங்க செய்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிவிடும், அதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் சொல்லுவதை மட்டும் நீங்க செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது 700 மதரசாக்களை நான் அசமில் மூடிவிட்டேன். யாராலையுமே எதையுமே செய்ய முடியவில்லை. அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வ சர்மா 700 மதரசாக்களை மூடியது மட்டுமல்லாமல், இந்த நபர் பேசிய வார்த்தைகளை இன்னும் கேட்டீர்கள்னா, wherever she as in மம்தா பானர்ஜி அவர்களை கூறுகிறார், sees mullahs, she starts reading namaz right then and there. எங்கெல்லாம் முல்லாக்களை பார்க்கிறாரோ மம்தா பானர்ஜி அங்கே நமாஸ் எல்லாம் படிக்கிறாரா? எந்த அளவில் வெறுப்பை இந்த நபர் திணித்திருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, லவ் ஜிஹாத்,
பேஸ்புக்கில் ஹிந்து பெண்களை கவரக்கூடிய பல்வேறு இஸ்லாமியர்கள் அவர்களை திருமணம் செய்து கைவிட்டு ஓடி போகிறார். இந்த மாதிரியான நபர்களை தீதி, அதாவது மம்தா பானர்ஜி விட்டு வைக்குமா என்று கேட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த நபர் எந்த அளவில் இஸ்லாமியர்களை டார்கெட் செய்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததற்கு பின்பு, அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க எந்த விதமான மத ரீதியாகவோ, ஜாதி ரீதியாகவோ, நிறத்தின் ரீதியாகவோ, மொழியை வைத்தோ நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை செய்யக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து இந்த நபர் எந்த அளவில் இந்த கம்யூனல் ஆங்கிளை திணித்திருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனைத்துமே பார்த்து கொண்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்கே பார் 400 எல்லாம் ஒரு சின்ன சாதாரணமான விஷயம். இந்த முறை 400 எங்களுக்கு எதற்காக தேவை என்று இந்த நபர் கூறியிருக்கிறார். எப்படி பாபரி மஸ்ஜித் அயோத்தியாவில் நாங்க இடித்து இப்ப ராமர் கோவிலை கட்டிவிட்டோமோ, அதே போன்று வாரணாசியில் கிருஷ்ணர் கோவிலை கட்டப்போகிறோம். மதுராவில் கியான்வாபி மசூதியை இடித்து அங்கேயும் நாங்க ஒரு கோவிலை கட்டப்போகிறோம். ஜார்க்கண்டில் மே 15ஆம் தேதி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட். இது மட்டுமல்ல, நான் ஒவ்வொன்றாக இந்த நபர் பேசிய வீடியோக்களையும் போட்டு காட்டப் போகிறேன். முதல் வீடியோவை நீங்க பாருங்கள். இந்த நபரை நீங்க பார்த்தீர்கள்னா, மே 19ஆம் தேதி பராசத் வெஸ்ட் பெங்காலில் இந்த நபர் என்ன பேசுகிறார் என்று. இந்த வீடியோவில் 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் நீங்க கேட்டீர்கள்னா, போன முறை நீங்க மோடிஜிக்கு 300 சீட்டுகளை வாங்கி கொடுத்தீர்கள். 300 சீட்டு கிடைத்த உடனே ராமர் கோவிலை நாங்க கட்டினோமா இல்லையா? ஆர்டிகல் 370 நாங்க நீக்கினோமா இல்லையா? 300 சீட்டுகள் நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வாங்கி கொடுத்ததுனால் சிஏஏ ரூல் பாஸ் ஆனதா இல்லையா? அப்போ இந்த நாட்டில் நீங்க 400 சீட்டுகளை கொடுத்து விட்டீர்கள்னா, எப்படி ராமர் கோவிலை நாங்க கட்டினோமோ அதே போன்று மதுராவில், அதே போன்று ஷாஹி ஈத்கா மசூதி அவுரங்கசீப் எடுத்து கட்டினது, பாபர் எடுத்து கட்டினது, இதையெல்லாம் நாங்க மீட்டெடுக்க போகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க என்ன செய்தீர்கள் என்று உங்களால் எடுத்துக்காட்ட முடியவில்லை. இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பத்தி நீங்க பேச முடியவில்லை. இந்த நாட்டு வளர்ச்சியை பத்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வளர்ச்சிக்கான பட்டியலில் உங்களால் எதுவுமே எடுத்துக்காட்ட முடியவில்லை. நீங்க பேசுவது எல்லாமே ஹிந்து முஸ்லிம், ஹிந்து முஸ்லிம், ஹிந்து முஸ்லிம். எதற்காக 400 சீட் என்றால், இந்த நாட்டில் இன்னொரு கலவரத்தை தூண்டுவோம், இன்னொரு மசூதி இடித்து இன்னொரு கோவிலை கட்டப் போகிறோம், அதற்காக நீங்க ஓட்டு போடுங்க என்று கூறுகிறார். இது போன்ற நபர் அரசியல்வாதியாக இருக்க தகுதியற்றவரா? தகுதி இந்த நபருக்கு இருக்கிறதா என்று நீங்க பார்க்க வேண்டும். எப்படி ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டராக இந்த நபரை நாம் பார்க்க முடியும்? இது மட்டுமல்ல, இதே வீடியோவை நீங்க ஒரு வாட்டி பாருங்கள். அதுக்கு அடுத்த கட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்க. जब मोदी जी को 300 सीट आप लोगों ने दिया, मोदी जी ने राम मंदिर बनाया कि नहीं बनाया? अयोध्या में मंदिर बनाया कि नहीं बनाया? बाबरी मस्जिद का जगह में राम मंदिर बना. இதே வீடியோவில் 1 மணி நேரம் 18 நிமிஷம் 8 நொடியில் நீங்க பார்த்தீர்கள்னா, பாபா விஸ்வநாத்துடைய கோவில், விஸ்வநாத் டெம்பிள், அதை அவுரங்கசீப் இடித்து அங்க ஒரு மசூதியை கட்டிவிட்டார். ஷாஜஹான் இதே போன்ற பல்வேறு கோவில்களை இடித்து பல்வேறு மசூதிகளை கட்டினார். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, அவுரங்கசீப் கட்டிய கியான்வாபி மசூதியை அதை இடித்து கியான்வாபி டெம்பிளாக நாங்க உருவாக்க போகிறோம். நீங்க 300 சீட்டு எங்களுக்கு போன முறை கொடுத்தீர்கள், இதெல்லாம் செய்து விட்டோம், இப்ப 400 சீட்டு கொடுங்கள். அதாவது இந்த நாடு முழுவதும் மோடிஜி கலவரத்தை தூண்டக்கூடிய வேலையை பார்ப்பார், மோடிஜி இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார் என்று கூறியிருக்கிறார். எந்த அளவில் இது போன்ற அரசியல்வாதிகளை பார்க்க முடியும்? நீங்க இந்த வீடியோவை பாருங்க. और हमारे जो बाबा विश्वनाथ है, विश्वनाथ मंदिर का सामने भी यही औरंगजेब में, ये औरंगजेब और शाहजहां और हमारा सिंधेश्वरी का शाहजहां, ये सब का आदत एक ही था, ऐसा ही आदत है. औरंगजेब ने भी हमारा ज्ञानवापी मंदिर में मस्जिद बनाया. 1 மணி நேரம் 14 நொடியில் நீங்க இந்த நபர் பேசியதை கேட்டீர்கள்னா, வெஸ்ட் பெங்காலில் 26% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அசமில் 37% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூட நான் 700 மசூதிகளை இடித்து விட்டேன், யாருமே என்னை எதுவுமே சொல்ல முடியவில்லை. அவர்களுடைய
எந்த விதமான ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்க நான் போய் வரக்கூடிய வேலை பார்த்துக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் அங்க போகும்போது நான் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், எனக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு மனைவிக்கு கூட என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. எப்படி நீங்க 4 மனைவிகளை கட்டுவீங்க? 1 மனைவி, 2 மனைவி, 3 மனைவி, 4 மனைவி. இதெல்லாம் தவறாக தெரியும். இஸ்லாமியர்களை பார்க்கும் போது எந்த அளவில் இந்த நபர் அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த யோசனைகளை, இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் 4 மனைவி வைத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. எனக்கும் பல இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் 2 மனைவி 3 மனைவி கிடையாது இருக்கிறார்கள். ஆனால் இந்த நபர் டார்கெட் செய்யப்படுது. மே 18ஆம் தேதி பீகார் பக்சரில் இருந்து இந்த நபர் பேசியதை நீங்க கேட்டீர்கள்னா 7 நிமிடம் 55 நொடியில் இந்த நபர் பேசியதை நீங்க கேட்க வேண்டும். अभी भी बनारस में बाबा विश्वनाथ का सामने ज्ञानवापी मस्जिद है कि नहीं? तो हिंदू राम मंदिर से सूप बैठने वाला नहीं है। हमें कृष्ण जन्मभूमि भी चाहिए, हमें ज्ञानवापी मंदिर भी चाहिए. I want to tell you that Ram Mandir has been constructed. We still have a lot work to do. Is the Krishna Janmabhoomi completed yet? நீங்க போன முறை 300 சீட்டுகளை கொடுத்து நாங்க ராமர் கோவிலை கட்டிவிட்டோம். ஆனால் இது மட்டும் பத்தாது, இன்னும் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது. கிருஷ்ண ஜென்ம பூமியில் மதுராவில் ராமர் கோவிலை கட்டிவிட்டோம். ஷாஹி ஈத்கா இஸ் still on pending. Krishna Janmabhoomi, Mathura is not yet done. எந்த அளவில் இந்த அப்படி பேசுறாரு என்று பாருங்கள். Gyanvapi Masjid in Banaras is still located in front of Baba Vishwanath's temple. Is it or not? Baba Vishwanath கோவிலுக்கு எதிரில் Gyanvapi Masjid இருக்கிறதா இல்லையா? அதை உடைக்கணுமா உடைக்கப்படும்? Hindus are not just satisfied with the construction of Ram Mandir. We need கிருஷ்ண ஜென்மபூமி. இந்துக்கள் ராமர் கோவில் கட்டியதால் மட்டுமே அவர் திருப்தி கிடைக்கவில்லை. அதனால் அடுத்த மசூதியை இடித்து அடுத்த இடத்தில் நாங்க கிருஷ்ணர் கோவிலையும் கட்ட வேண்டும். எந்த அளவில் இந்த நபர் பேசியிருக்கிறார் கேட்டீர்கள்னா, இதே வீடியோவில் 8 நிமிடம் 45 நொடியில் என்ன பேசினார் அதையும் நீங்க கேட்டு. बिहार में भी है। मैं मुसलमान समाज का बीच में जाता हूं और मैं बैठ लेता हूं। बैठ के मैं पूछता हूं कि मेरा एक शादी ही मैं संभाला नहीं पा रहा हूं, तुम लोग यार सार शादी कैसे संभालता है? ஒரு நபர், ஒரு இஸ்லாமியர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து 5 வருடம் தான் குடும்பத்தை நடத்துறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துல ஒரு பெண்மணி, 15 வருஷம், அதே ரிப்பீட்டட். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த நபர் பேசக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்கும் போது, ஜார்க்கண்டில் மே 15ஆம் தேதி இந்த நபர் பேசும்போது அங்கேயும் இதே போன்ற ஹேட் ஸ்பீச் தான். 36% அசமில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். மற்ற இடங்களில் இன்னும் கம்மியாக இருப்பார்கள். ஜார்க்கண்டை பாருங்கள். மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த அளவில் நாம கோவில்களை கட்ட வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை, அதாவது இந்த நபர் புகேஸ்வரி பீகார் மே 11ஆம் தேதி பேசிய அந்த வீடியோ இருக்கிறது, அது நீங்க பார்க்கலாம் கொஞ்சமாக. பாரக்பூர் வெஸ்ட் பெங்கால் மே 10ஆம் தேதி பேசிய அந்த ஸ்பீச் இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். அங்கேயும் இதே போன்ற விஷயங்கள் தான். எத்தனை வீடியோக்கள் இன்னும் தேவைப்படுகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? இன்னும் எத்தனை இடங்களில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது போன்ற சதி வேலைகளை, இது போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எதை பேசினாலும் நாங்க நோட்டீஸை வழங்க மாட்டோம், எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் என்று கூறி வருவார்கள். அப்போ இந்தியாவில் உண்மையான முறையில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதா, தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறதா என்று நீங்க பார்த்தீர்களா? நிச்சயமாக தேர்தல் ஆணையம் தன் கண்களில் கட்டை கட்டி கொண்டு குருடர் போல வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் காதுகளுக்கு இது போன்ற ஸ்பீச்சஸ்கள் போய் சேரவில்லை. தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு இது போன்ற வீடியோக்கள் வரவில்லையா? தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு இது போன்ற நபர் பேசும்போது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் போய் சேரவில்லையா என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் எதையுமே கண்டுகொள்ளாதபடி, யாருமே எந்த விதமான தவறையும் செய்யாதபடி செயல்படும் போது இந்த தேர்தல் ஆணையத்திற்கான பதில் என்னவாக இருக்க வேண்டும்? முடிவெடுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஃபார்வர்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள். இதை தாண்டி கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.